ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த ஓய்வு நாளுக்கென்று கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அல்லேலூயா, ஆமென். இங்கே சாலமோன் ஞானி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கறதை நான் பார்க்குறோம். இதுவரையிலும் அநேக ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்னென்னா, பெருமையுள்ளனை பார்க்கலாம் பொறுமையுள்ளன உத்தமன். ஆமென். இன்றைக்கி நம்ம உண்மையான உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழுகிறோன்னா எனக்குள்ள என்ன இருக்குன்னா, பெருமை இருக்கக்கூடாது. எனக்கு பெருமையினால் எத்தனை பெரிய பாதிப்புகள். இன்றைக்கி பணத்தை குறித்த பெருமை, ஆமென், வாழ்க்கை தரத்தை குறித்த பெருமை, அழகை குறித்த பெருமை, அந்தஸ்தை குறித்த பெருமை, ஜாதியை குறித்த பெருமை, இன்றைக்கி இப்படி பலவிதமான பெருமைகளை, படிப்பு குறித்த பெருமை, வேலை குறித்த பெருமை, சந்ததியை குடும்பத்தை குறித்து பேக்ரவுண்டை குறித்த பெருமை. தேவப்பிள்ளையில ஆண்டவர் பெருமையுள்ளவனுக்கு ஆமென். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில அப்போது நம் உத்தமமாய் காணப்படனா பெருமை இருக்கக்கூடாது. நான் சொல்லலைங்க, சாலமோன் ஞானி சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ அழகாக எழுதி வைத்திருக்கிற பாருங்க. பெருமையுள்ளனை பார்க்கலாம் பொறுமையுள்ளன உத்தமனா. ஆமே. அப்போ நீங்கள் நானும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். பொறுமை என்பது ஒரு தெய்வீக சுவாபம். பெருமை என்பது பிசாசுடைய சுவாபம். பாருங்க, அன்னைக்கு அந்த லூசிஃபர் பெருமை பாராட்டின பண்ணினால தான் நான் தேவனுக்கு மேலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஒரு நல்ல ஆராதனை வீரனாக இருந்தார். ஆராதனைக்கு தலைவனான ஒரு தூதனாக இருந்தார். ஆனால் எப்பொழுது பெருமை வந்ததோ கீழே தள்ளப்பட்டன தூதனாய், சத்துருவின் தூதனாய் மாறிவிட்டான் அல்லவா. அப்போ பெருமையுள்ளவர்களை ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவப்பிள்ளையில் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தரை அசட்டை பண்ணுவாங்க. தேவப்பிள்ளையில் இது நான் சம்பாதிச்சது, இது நான் படித்த படிப்பு, நான் பெருமையோடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் துன்மார்க்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்குள்ள பெருமை இருக்குன்னா நீங்கள் துன்மார்க்கர். அல்லேலூயா. துன்மார்க்கம் வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். தேவப்பிள்ளையில தாவீது சொல்றாரு. ஆமென். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுகிறாராம். இதில் எவ்வளோ பயங்கரமாக இருக்க. கர்த்தரை அறுத்து போடுகிறார். நாக்கு இருந்தால் தானே பேசுறதுக்கு. நீ பெருமை பேசுகிறன்னா கர்த்தர் நாக்கு அறுத்து போடுகிறார். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் எனக்கும் தான். அப்போது நான் பெருமை பாராட்டபடிக்கு பொறுமையாக இருந்து தாழ்மையாக இருந்து நம்ம என்ன பண்ண தாழ்மையை தரித்து கொள்ளணும். பாருங்கள், ஆண்டவர் பிதாவுடைய குமாரனாக இருந்து பிதாவின் செல்ல பிள்ளையாக இருந்து பிதாவின் மடியிலிருந்து பிதாவுக்கு சமமாக இருந்த கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் அவர் தம்மை தாழ்த்தினார். ஆமேன். அவருக்குள்ளே தாழ்மை சிந்தை இருந்தது. தேவைப்படல. இன்றைக்கி கொஞ்சம் வசதிகள், கொஞ்சம் படிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெருமை இருந்தது இல்லையா. பெருமை பாராட்டக்கூடாது. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கிருபை. அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தாழ்மை சிந்தை வரும். ஹல்லேலூயா. அப்போ பெருமையை நம்ம தவிர்த்து போட்டு பொறுமையாய் தாழ்மையை நம்ம தவிர்த்து கொள்வோம். நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. ஆண்டவரே, ஒரு நாளை எங்கள் வாழ்க்கையில் பெருமை இருக்கக்கூடாதப்பா. எங்களுக்கு ஒரு நன்மை வருதுன்னா, ஒரு மேன்மை வருதுன்னா, ஒரு உயர்வு வருதுன்னா, ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அது நீங்கள் கொடுத்து தான் ஆண்டவரே. உமக்கு மாத்திரம் நன்றி சொல்ல ஆண்டவரே. எங்களுக்குள்ள பெருமை வந்துச்சுன்னா கர்த்தரையே நாங்கள் அசட்டை பண்ணுகிறவனா இருப்போமே. அப்படி இல்லாதபடி எங்களை பாதுகாத்துக்கணும். பொறுமையை தாங்கப்பா. அந்த தாழ்மை சிந்தையை தாங்கப்பா. பாதுகாத்துக்கணும். இந்த நாள் முழுதும் கரம்பிடித்து நடத்தும். கிருபை கோப்பக்கூட இயேசுவின் மூலம் ஜெபக்கெல்லாம் பிதாவே. ஆமென். பெருமையை விட்டுட்டு பொறுமையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.